அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோயில் பேளூர். மூலவர் தான் தோன்றீஸ்வரர். அம்மன் தாயார். அறம் வளர்த்த அம்மை. தலவிருட்சம் மா பலா. இலுப்பை மூன்றும் ஒரே மரம். தீர்த்தம் வசிஷ்ட நதி. புராண பெயர் வேள்வியூர். ஊர் பேளூர். தல சிறப்பு ஒளிபடாத சுயம்புலிங்கமாக இறைவன் அருளும் இத்தலத்தில் சித்திரையில் சுவாமி மீது சூரிய ஒளிப்படுவதும் வசிஷ்டர் வேள்வி செய்ததும் ஒற்றைக்கல் குதிரை வாகனம் அமைந்திருப்பதும் சிறப்பம்சங்களாகும். திறக்கும் நேரம் இத்திருக்கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மீண்டும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். பிரார்த்தனை. திருமண பாக்கியம் கிட்ட கல்யாண விநாயகருக்கு அர்ச்சனை செய்தும், குழந்தை வரம், உத்தியோக உயர்வு, விவசாய செழிப்பு, மன நிம்மதி வேண்டியும் பக்தர்கள் இங்கு வழிபடுகின்றனர். நேர்த்திக்கடன். பக்தர்கள் சுவாமி அம்பாளுக்கு வேஷ்டி சேலை சார்த்தியும் பால் எண்ணெய் இளநீர் அபிஷேகம் செய்தும் அன்னதானம் வழங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். தல பெருமை. வசிஷ்டர் யாகம் செய்த இத்தலத்தில் மா பலா இலுப்பை என 3 மரங்கள் இணைந்து ஒரே தலவிருட்சமாக காட்சியளிப்பதும் யாக பூமியின் மண் திருநீராக வழங்கப்படுவதும் அதிசயமாகும். தல வரலாறு. தீர்த்த யாத்திரை வந்த அர்ச்சுனனின் வேண்டுதலால் கங்கையின் ஒரு பகுதி வெள்ளாறாக பெருகிய இத்தலத்தில் வசிஷ்ட மாமுனி தங்கி வேள்வி செய்ததாக வரலாறு கூறுகிறது. எப்படி செல்வது? இக்கோயில் சேலத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் வாழப்பாடியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சேலம் டு வாழப்பாடி மார்க்கத்தில் பேருந்துகள் உள்ளன. வாழப்பாடி ரயில் நிலையம் மிக அருகில் உள்ளது.